ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாமிகா இனோவேஷன் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி பீர்க்கங்காய் கடையில் எப்படி நம்ம ரெசிபி செய்ய போகிறதுன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். பீர்க்கங்காய் எல்லாத்தையும் நல்லா சீவி விட்டு நல்லா கழுவிக்கலாம். தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா கழுவிக்கலாம். பீர்க்கங்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம சின்ன சின்னதாக தான் கட் பண்ணிக்கணும். மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சூடானதுக்கு பிறகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் 2 சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 3 சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிளறி விடணும். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டதுக்கு பிறகு அரிஞ்சு வச்ச வெங்காயமும் இதிலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு பிறகு அதையும் நல்லா கிளறி விடலாம். நல்லா கிளறி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி அரிஞ்சு வச்ச தக்காளியும் இதிலேயே சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா கிளறி விடலாம். அரை கரண்டி மஞ்சள் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிளறி விடணும். அரிஞ்சு வச்ச பீர்க்கங்காயும் இதிலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு பிறகு நல்லா கிளறி விடணும். ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துனதுக்கு பிறகு மூடிக்கலாம். கொஞ்ச நேரம் வேக விடலாம். சிறிது நேரம் பிறகு திறந்து பார்க்கலாம். திறந்து பார்த்ததுக்கு பிறகு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டதுக்கு பிறகு மத்தால நல்லா கடைஞ்சிக்கலாம். மத்தால பீர்க்கங்காய் நல்லா கடைஞ்சதுக்கு பிறகு வெளியே எடுத்துக்கலாம். மத்து வெளியே எடுத்ததுக்கு பிறகு கரண்டியால் நல்லா ஒரு கலக்கிக்கலாம். கரண்டியால் கலக்கினதுக்கு பிறகு நாம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பீர்க்கங்காய் கடையல் ரெசிபி ரெடி.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.